கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் திருச்சபை ஊழியருக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாசிகள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துதலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் நான் 1999 அல்லது 2000 இந்த 3 வருஷங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு நோட்டீஸ் கொடுக்கும்படியாக, அதாவது எல்லா சபைகளுக்கும் போய் ஜோன்சனை நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வர சொல்வார். அப்போ என்னிடத்தில் சொல்லுவார், நீ பிபி குளம் போய் கோசாகுளம் போய் கடைசி ஆராதனைக்கு எங்கே வந்துடணும், அப்பம் பிக்கிறதுக்கு ஆத்தி குளத்தில் போய் நீ அப்பம் பிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் வேகமாக அந்த எம்ஐடியில் சுற்றி அடித்து நோட்டீஸில் வேகமாக கொடுத்து நான் இந்த சபைக்கு வந்து வாசலில் தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அங்கே வரைக்கும் ஆள் இருந்துச்சு. நான் வாசலில் வெளியில் உட்காந்துருந்த அந்த நாள் இன்றைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். பயங்கரமான ஒரு திரள் கூட்டம் இருந்துச்சு. நான் உள்ளே வந்தோடனே எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ மக்கள் அப்படின்னு. அப்போ வாசலில் உட்காந்துருந்தேன். அப்போ அருமையான தேவ ஊழியர் அவருடைய குரலை அப்போ தான் நான் கேட்குறேன். உள்ளே வந்து அமர்ந்துட்டு அவர் அந்தப்படியே அப்பத்தை எடுத்துனார் பாருங்க. அப்போ முழங்கால் போட்ட எந்திரிச்சு. ஏன்னா அந்த வார்த்தையே நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா பயமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கனப்படுத்தக்கூடிய அல்லது கர்த்தரை நம்ம அப்படியே மகிமைப்படுத்தணும்னு முழங்கால் போட்டேன். ஆனால் உண்மையிலே நான் நினைத்து பார்க்கிறேன், வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் வாசலில் இருந்த என்னை ஆண்டவர் இந்த பிரகாரத்திற்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார்னா எவ்வளவு ஆச்சரியமானவர் அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளில் நான் நினைப்பேன். உண்மையிலேயே கடந்த வாரத்தில் அருமையான மூப்பரும் அருமையான ஊழியர் என்னை அழைத்த போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த சபையில் நம்ம ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் போய் உட்கார்ந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த சபைக்குள்ளே போய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு எனக்கும் ஒரு தகுதியை தெய்வம் கொடுத்திருக்கிறார். அநேக வேளைகளில் நான் ஆண்டவற்றை கேட்பேன், நமக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன இந்த தகுதி, இதை நான் போய் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. நான் பைபிள் காலேஜெல்லாம் படித்ததே கிடையாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவற்றை உட்கார்ந்தவருடைய வேதத்தை படித்து அப்படியே பேசுகிறது தான் ஆண்டவர் கொடுக்குற ஞானம்தான். உண்மையிலே சொல்லுவேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் அறிவில் குறைந்தவன், ஞானத்திலே குறைவுள்ளவன். ஆனால் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி அப்பிரயோஜனமான ஒரு மனுஷனை தான் எங்கள் முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறாரு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உண்மையிலேயே தகுதி இல்லாத என்னை இந்த இடத்துல தகுதிப்படுத்தின அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக அருமையான திருச்சபையாரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நின்று பேசின, செய்தி கொடுத்த, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தெடுத்த அந்த இடத்துல இந்த அடிமைக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறேன். அதற்கு நான் எவ்வளவும் தகுதியற்றவன். ஆனால் தெய்வம் கொடுத்த கிருபையை நினைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அங்கிள் ஜெபத்திலே சொன்ன அந்த குறிப்பின் வண்ணமாக என்னுடைய மனைவி சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. கடந்த எனக்கு 2003 திருமணமானது. கேரளாவில் திருமணமாகி நான் மதுரைக்கு வந்து முதலாவது என்னுடைய சபையில் உள்ள ஒரு நண்பருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனேன். விருந்துக்கு போய் விருந்து முடித்து படியில் இறங்கும்போது அன்னைக்கு என்னுடைய மனைவி கால் சிலிப்பானுச்சு. அப்போ ஆரம்பிச்சிச்சு. அன்னையிலேருந்து விருந்து நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில். அது இப்போ வரைக்கும் என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி பலவீனங்கள். 2021 ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரோக்கு வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சூழ்நிலையில் எனக்கு மிகுந்த உதவியாய் செபிக்க ஒரு குடும்பம்னா அருமையான அங்கிளை சொல்லுவேன். அவங்க தங்களுடைய சரீர பலவீனத்தை பொருட்படுத்தாமல் ஜோஸ்வா டேனியல் பிரதரை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் கூப்பிட்டு என் வீடு வரைக்கும் அருமையான ஆண்டி, அருமையான அங்கிள் வந்து என் வீட்டில் வந்து என் மனைவிக்காக என் மனைவி மேலே கை வச்சு ஜோம் பண்ண அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கு என்னுடைய மனைவி நல்லா நடக்கிறாங்க,
நல்ல சுகபலத்தோடு இருக்கிறாங்க. இடைக்கிடைக்கு சில பலவீனங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஊழியத்துக்கு சென்னா எனக்காக செபிப்பதற்கு, என்னை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு நல்ல மனைவியாக இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம்தான் என்னுடைய மனைவியை எழுப்பியிருக்குது. ஏன்னா கொரோனா டைமில் எந்த மருத்துவமனைக்கும் போக முடியல. இந்த ஸ்ட்ரோக்கு வந்த சூழ்நிலையில் 1 வருஷமாக ஜோன்சனை வீட்டில் ஒரு ரூமில் கீழே தான் படுத்திருந்தோம். ஏன்னா வேறு வழி கிடையாது. தூக்கி 1 வருஷம் என்னுடைய மனைவியை நானே தூக்கி எல்லா உதவிகளையும், ஒரு குழந்தைக்கு செய்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சிகிட்டு இருந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பேன், வெக்கப்படாமல் சொல்லுவேன். பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும். என்னைய மாதிரி சிக்கன் குழம்பு யாரும் வைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை என்ன செஞ்சுருக்காருன்னா தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா என் மனைவியை பலவீனமாக்கி நீ நல்ல ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அற்புதமான கிருபைகளை கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷமாக என்றேன். நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், உனக்கு இப்படி பலவீனம் வந்ததுனால தான் நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். இல்லைன்னா நான் என்ன செய்வேன், வீட்டுக்குள்ளே வந்தவனேமா சாப்பாடு எடு அப்படின்னு சொல்லுவேன் மற்றவங்கள மாதிரி. இப்போ நானே போய் எடுத்து என் மனைவிக்கு கொடுத்துட்டு நான் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான கிருபைகளை கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் வச்சு தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நடந்த காரியங்களை வச்சு தான் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் வல்லமையாய் பிரசங்கிப்பதற்கு அதுதான் என்னை தகுதிப்படுத்திச்சு, அதுதான் என்னை மேன்மைப்படுத்தினது தவிர வேறொன்றும் கிடையாது. என்னை ஞானம் கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் அருமையான இந்த திருச்சபை ஊழியருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நான் பார்த்த அந்த நிலையில் இன்றைக்கு அவரை பார்க்க முடியல. இன்றைக்கி பலவீனத்தோடு இருக்கிறதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவருடைய சூழ்நிலை பார்த்து உள்ளம் உடைஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நாள் எப்படி கம்பீரமாக இருந்தார், எவ்வளவு ஒரு இதாக இருந்தார். நான் அடுத்த ஒரு முறை வரும்போது ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகமாக பயங்கர திரள் கூட்டம் அந்த சபையில். இந்த வாலிபர் கூட்டத்தில் உட்காரும்போது அவ்வளவு அருமையாய் வாலிபர்களுக்கு போதித்த அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் எனக்கு நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபைகள். அருமையான இப்படிப்பட்ட ஊழியருக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து தொடர்ந்து பலப்படுத்துவாராக. நான் தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எனக்கு அழைப்பு கொடுத்த போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்ன வார்த்தையை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி. தேவ சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத பகுதியை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆண்டவர் தாமே இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த வேத பகுதியை பொதுவாக நம்ம எங்கே வாசிக்க கேட்போம், எங்கே சிந்திப்போம் அப்படின்னா சுவிசேஷ கூட்டங்களில், நற்செய்தி கூட்டங்களில் இந்த பகுதிகள் வாசிக்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சற்று எனக்கு வித்தியாசமான சூழ்நிலையிலே இந்த வேத வசனத்தை ஞாபகப்படுத்தினார், எனக்கு தெளிவுபடுத்தினார். என்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுப்பாராக. இந்த வேத பகுதியை ஆரம்பிக்கிற இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இந்த இடத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த பெதஸ்தா குளம் என்கிற ஒரு இடம் இல்லையா, அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று சொல்லி இந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். இந்த பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் மேர்சி, ஒரு இரக்கத்தின் வீடு. நம்ம பெதஸ்தா குளம் அப்படியே சபையை கம்பேர் பண்ணோம்னா எப்படின்னா,
பெதஸ்தா குளம் இரக்கத்தின் வீடு, சபையும் என்னதான்? இரக்கத்தின் வீடு. சபையும் இரக்கத்தின் வீடு. இந்த பெதஸ்தா குளத்தில் நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது பார்த்தோன்னா, எப்போதாவது ஒரு விசேஷித்த அந்த பெதஸ்தா குளத்திற்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. அந்த பெதஸ்தா குளத்தை குறித்து ஒரு விசேஷித்த தன்மை அந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய பாஷையில் அந்த பெதஸ்தா என்னப்பட்ட அந்த குளம் இருக்கிறது. அந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் யார் யார் இருந்தாங்கன்னா 5 மண்டபம் சுற்றி இருக்குது. இந்த 5 மண்டபங்களில் யார் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், குருடர், சப்பானியர், சூம்பின உறுப்புடையவர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்போனா இந்த குளத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விசேஷமான காரியம் என்னன்னு தான் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் அதில் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த குளத்துக்கு ஒரு விசேஷத்த தன்மை. எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தூதன் எப்போதாவது வருவார். எங்கே வருவார்? குளத்துக்கு வருவார். ஆனால் சபையில், இரக்கத்தின் வீடாகிய சபையில் எப்போதாவது வரமாட்டார். நமக்கு பின்னாடி வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் எப்போதும் நம்ம நடுவிலே இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அங்கே தூதன் வந்து கலக்கும்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆனால் சபைக்குள்ளே கடந்து வருகிற அத்தனை பேருக்கும் அந்த இரக்கத்தின் தெய்வம் இரக்கத்தை காண்பிப்பதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு சபையில் நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், அல்லது இன்றைக்கு இந்த இரக்கத்தை பெறாதவர்களாய் நாம் இருக்கிறோம். அநேக வேளைகளில் கூட்டமாய் சபையில் இருக்கிறோம். ஆனால் தேவ இரக்கம், ஆனால் நம்முடைய சபைக்கு என்னது? இரக்கத்தின் வீடு. ஆனால் இன்றைக்குமே இரக்கம் இல்லாத ஒரு நிலையில், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 5 மண்டபங்களில் இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா, ஏதோ ஒரு விதத்தில் எப்படி இருக்கிறாங்க? பலவீனர்களாக இருக்கிறாங்க, இயலாமை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிலையிலே அவர்கள் சுகமில்லாதவர்களாய், பலமில்லாதவர்களாய், பலவீனர்களாய் இருக்கிறாங்க. இந்த 5 மண்டபத்தில் இருந்த நபர்களை குறித்து அந்த வேத வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, அநேகர் படுத்திருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மண்டபத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை, எல்லாரும் எப்படி இருக்காங்க? படுத்த படுக்கையாக இருக்கிறவனாக தான் இருக்கிறான். இன்றைக்கும் திருச்சபையிலே தேவ இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன இல்லைன்னா, தகுதி இல்லாத நிலையில் அநேக வேளைகளில் படுத்து இருக்கிறோம். அதாவது ஆவிக்குரிய நிலையிலே நாம் படுத்த படுக்கையாக இருக்கிறோம். அதை நம்ம விரிவாய் சொல்லணும்னு சொன்னால், இந்த மண்டபத்தில் எப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க 3ஆம் வசனத்தில், அவைகளிலே, எங்கே? மண்டபங்களிலே எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க? முதலாவது யார் இருக்கிறா? குருடர். இந்த குருடர்கள் அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே யார் இருக்கிறா? குருடர்கள் இருக்கிறாங்க. என்ன, நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா, எப்பா நல்ல கண்ணோட தானே வந்து உட்காந்துருக்குறோம், நீ எடுத்த உடனே எங்களை குருட்டு பையன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆவிக்குரிய நிலைகள் இன்றைக்கி நமக்கு சரீர பிரகாரமான கண்ணு நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா தான் பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருக்கிறதுனா அநேக வேளைகளில் எப்படி தான் இருக்குது? குருடாய் இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை நம்முடைய கண்களால் என்ன செய்ய முடியலை? பார்க்க முடியலை.
இன்றைக்கு அநேக வேளைகளில் விசுவாசிகள் ஏதோ ஒரு சபைக்கு போய் கடந்து போய் அமர்ந்து விட்டு மணி நேரத்தை கிடைத்து விட்டு நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். அவங்கெல்லாம் யாருன்னா, இந்த பெதஸ்தா குளத்தில் சுற்றி இருந்த மண்டபங்களில் இருக்கிற பலவீனர்களுடைய ஒரு கூட்டம் தான். அவங்க வாழ்நாளில் இரக்கத்துக்கு காத்திருக்கிற வேண்டிய வேலை தான். அந்த வேத வசனம் அதுதான் சொல்லி முடிக்குது. என்ன சொன்னாங்க? அநேகர் அந்த இரக்கத்திற்காக, அந்த விடுதலைக்காக படுத்திருந்து காத்திருந்தார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ளே தேவன் அசைவாடுகிற ஒரு தெய்வம், நம் நடுவில் இருக்கிற தெய்வம். எப்போதாவது வந்துட்டு போறவர் அல்ல. சபைகளுக்குள்ளே நாம் வரும்பொழுது, தேவ சமூகத்தில் வரும்போது, நாம் அருமையான ஊழியர் சொன்னவனமா, நாம் வருவதற்கு முன்பதாக அவர் எங்க இருக்காரு? இங்கே இருக்கிறாரு. அப்படின்னா அவர் நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பெதஸ்தா குளத்தில் அங்கே எப்படி இருந்தாங்கன்னா, தூதன் எப்போதாவது வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க, சரீர பிரகாரமான விடுதலைக்காக. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு விடுதலை அவசியம், விடுதலை தேவையாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நம்முடைய கண்கள் குருடாக இருக்குது. வேத வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அங்கே நம்ம பரிசுத்த வேதாமத்தில் சங்கீதம் 119 சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார், 18 வசனத்தில் சொல்லும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னவா, என் மனக்கண்கள் அல்ல, மனக்கண்கள்னு போட்டிருக்கா? கிடையவே கிடையாது. என்ன சொல்லியிருக்காரு? என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு வேதத்தினுடைய மகத்துவங்கள் அல்லது தெய்வத்தினுடைய மகத்துவங்களை இன்றைக்கு பார்ப்பதற்கு இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆகவே தான் தாவீது சொன்ன அந்த வார்த்தையின்படி, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். தாவீதுக்கு கண்ணு குருடா இருந்துச்சா? அவன் நல்ல கண்கள் உடையவன் தான், தேவனை நன்றாக பார்க்கக்கூடியவன். அதிகாலமே எழுந்து உமதுக்கு முகத்துக்கு நேராக காத்திருக்கிறேன் என்று சொல்லி, உம்மையே பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் துதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனாலும் ஒரு நாள் நான் இந்த உலகத்தில் எப்படி இருந்துடக்கூடாதா, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் நான் ஒரு நாள் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆகவே தான் அந்த வேத வசனம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே அவன் சொல்லுவான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கு நம்ம எப்படி நம்முடைய காரியங்கள் வாய்க்கக்கூடியதாக இருக்கிறதா? இன்றைக்கு அநேக வேளைகளில் கண்கள் ஆவிக்குரிய நிலையிலே குருடாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள இன்றைக்கு நம்ம எதையுமே நம்ம என்ன செய்கிறதில்ல, கண்டுக்கிறதே கிடையாது. சபையில் ஒருத்தர் கஷ்டப்படுறாரா, கண்டும் காணாதவர்கள் போல் நாம் என்ன செய்கிறோம், போகிறோம். கண்ணு இருக்கு, அவங்க கஷ்டப்படுறத நமக்கு பார்க்குறோம், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாட்டுக்கு போகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற விசுவாசி, தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு கண்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? சக விசுவாசிகளை நான் என்ன கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கிறேன்? இன்றைக்கும் நம்ம அநேக விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகிறது என்ன, இன்றைக்கி நம்ம பார்த்த உடனே ஒரு முறைச்சி எப்படி பார்க்குறோம் பக்கத்தில் வந்த விசுவாசிகளை? ஏன்னா வைராக்கியம், உள்ளுக்குள்ளே பல கஷ்டங்களை வச்சுக்கிட்டு, விரோதங்களை வச்சுக்கிட்டு நம்முடைய கண் அதை என்ன செய்கிறது, வந்து உட்காண்டாம் பாரு, வந்திருக்கிறான் பாரு. இன்றைக்கு அநேக கண்கள், இன்றைக்கு நம்முடைய கண் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரியமானவர்களே, நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, உன்னுடைய கண் உன்னுடைய சரீரத்தின் எதா இருக்கான், எதா இருக்கு, விளக்காய் இருக்கிறது. ஆனால் இந்த கண் கெட்டு போயிருச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? அப்போனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு களியம் போட வேண்டிய காலம்தான் இது. இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறவர்களை கண்டுகொள்ளுகிறது இல்லை. இன்றைக்கு யாரையும் நாம் என்ன செய்கிறோம், நிர்விசாரமாய் பார்க்கிறோம். மேட்டிமையான கண் இன்றைக்கு வன்கண்களோடு பார்க்கிறோம், இன்றைக்கு பொறாமை கண்களோடு பார்க்கிறோம், எரிச்சல் உள்ள கண்களோடு பார்க்கிறோம், கோபம் நிறைந்த பார்வை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இந்த கண் தான், இந்த கண் அப்படி பார்க்குது. ஆனால் ஏன் அப்படி பார்க்குதுன்னா, ஆவிக்குரிய நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம், குருடாக இருக்கிறோம்.
ஆவிக்குரிய நிலையில குருடர்களா இருக்கிறோம். அதனால தான் இந்த கண் இப்படிப்பட்ட பார்வை. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், சபையில பல வருஷம் ஐக்கியத்தில் கடந்து வர்றவங்க தான். ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்குது? அந்த நோட்டம் இருக்குது, அந்த பார்வை இருக்குது, அந்த மோசமான தீய பார்வை, தீய நோக்கம். வேத வசனம் சொல்லி இருக்குது, தீய நோக்கம் பாவமாம்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் மற்றவர்களை? கரிசனை உள்ள ஒரு பார்வை இருக்குதா? இரக்கம் உள்ள ஒரு பார்வை இருக்கிறதா? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண் நமக்கு இருக்குதா? இன்றைக்கு சபைக்குள்ள அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதத்தில் உடைய மகத்துவங்கள் அதுதான். அதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டார். அதைத்தான் ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம சாதாரணமாக இந்த சரீர பிரகாரமான கண்ணு சரியில்லை அல்லது எழுத்து பார்வை வரலன்னா இந்த மாதிரி கண்ணாடியை போய் எங்கேயாவது போட்டு எவ்வளோ விலை கொடுத்தனாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வாங்கிடுறோம். ஏன்னா நம்மள்கிட்ட நம்ம சம்பளம் வாங்கும்போது நம்மள்கிட்ட 500 ரூபாய்க்கு பதில் 100 ரூபாயை கொடுத்துட்டானா நம்ம சரியாக பார்த்து என்ன செய்யணும்? ஏமாத்தாதடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி நம்ம சரியாக வாங்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு அநேக வேலைகளில் நம்ம ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறாதவர்களாக இருக்கிறோம். இரக்கத்தை பெறுவதற்கு தகுதி இழந்து போய் இருக்கிறோம் அநேக வேலைகளில். இன்றைக்கு நம்முடைய சரீர கண்கள் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய கண்களை நல்லா ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் தேவ சமூகத்தில் நேர்த்தியாய் பார்க்க வேண்டும். தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கண்கள் இந்த சரீரத்தை முற்றிலும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விளக்கு போல் வைத்திருக்கிறார். அப்படியானால் அது ஒரு நாளும் கெட்டு போய்விடக்கூடாது. அது இருளாய் இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிடும்? இருளாக்கிவிடும். இந்த ஆவிக்குரிய கண்கள் குருடா இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் குருடா இருக்கணும். எல்லாம் எதை செஞ்சாலும் எப்படி இருக்கும்? ஒன்றும் சரி வராது. நல்லா யோசித்து பாருங்க. கண் தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் இருள் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள விடும்போது அவர் எப்படி தப்பி தவறி தடுமாறி கீழே விழுந்து எப்படியெல்லாம் போவார்? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நல்லா யோசித்து பாருங்க. இந்த பெதஸ்தா குளத்தில் அந்த மண்டபத்தில் இருந்த இந்த நபர்களில் முதலாவது இருந்தது குருடர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம மற்றவர்களை நேசிப்போம், அப்படிப்பட்ட ஒரு பார்வை பார்ப்போம். சக விசுவாசிகளை அன்போடு பார்க்கக்கூடிய பார்வை, சக விசுவாசிகளை ஐக்கியத்தின் பார்வை, பரிசுத்தத்தின் பார்வை. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பார்வைகள் நமக்கு தேவை என்பதை தெய்வம் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே என்னுடைய பார்வை அல்லது என்னுடைய கண்களை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நான் எப்படிப்பட்டவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கண்கள் எல்லாவற்றையும் சீராய் பார்க்க கடவது, சீராய் நோக்க கடவது. அப்படியானால் நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவ இரக்கம் நமக்கு தள்ளி போவதற்கு காரணம், தேவ இரக்கத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாட்கள் தள்ளி கொண்டு போவது நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம். முதலாவது குருட்டுத்தன்மை, ஆவிக்குரிய குருடு முதலாவது நீக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மேன்மையான அழகு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த பெதஸ்தா குளத்தின் மண்டபத்தில் காத்து கிடந்தது யாருன்னா, இரண்டாவது யாரு? முதலாவது குருடர்கள், இரண்டாவது சப்பானி. இன்றைக்கும் ஆவிக்குரிய திருச்சபையாகிய இரக்கத்தின் வீடு சபையிலையும் சப்பானிகள் நிறையா இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா சப்பானிகள் என்று சொல்லும் பொழுது எதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க வர வேண்டியது அந்த தேவாலயத்தின் வாசலில் நாள்தோறும் பிச்சை கேட்குற மாதிரி ஒருத்தன் உட்காந்துருந்தான் இல்லையா, கொண்டு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா அந்த சப்பானி, அது மாதிரி வந்து உட்கார வேண்டியது. கடைசி என்ன செய்யுது? ஒன்றும் இல்லாமலே அப்படியே என்ன செய்யுது? போகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையிலே இந்த வார்த்தையை சரியாக சொல்லணும்னா முடங்கி போன ஒரு நிலை. இன்றைக்கும் அநேகர் சப்பானிகளாய் முடங்கி போன நிலையில் இருக்கிறோம். ஆரம்பத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பித்த அந்த உற்சாகம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடங்கி போச்சு. இன்றைக்கி சப்பானியாக உட்கார்ந்துருக்குறோம். இன்றைக்கு நல்லா யோசித்து பாருங்கள், நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு நேரம்.
நம்ம ஆரம்பத்தில் எவ்வளவு உற்சாகமாக எழுந்து பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணது இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு? முடங்கி போயிருச்சு, சுத்தமாக முடங்கி போச்சு. இன்றைக்கி நம்முடைய வேத வாசிப்பை எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம எவ்வளவு வேத அறிவை இந்த நாட்களில் நாம் பெற்று எத்தனை சாட்சிகளாய் நிற்க வேண்டிய நாம், ஆனால் இன்றைக்கு வேத வாசிப்பு முடங்கி போயிருச்சு. இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் திரள் கூட்டம் அங்கே என்ன செஞ்சிடும்? வந்த ஒரு நாட்கள் இருக்கிறது. ஜெப கூட்டமாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான வேத பாட கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆராதனை ஆகிட்டோம் அல்லது விசேஷித்த கூட்டமாக இருக்கட்டும், அறிவிப்பு கொடுத்தா அந்த நாளில் ஒரு திரள் கூட்டம் இருந்த நாட்கள் இன்றைக்கு மறைந்து போய்விட்டது. என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முடங்கி போனோம். ஏதோ ஒரு இடத்துல முடக்கமான ஒரு நிலை. ஆனால் நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன கேட்குறோம்? ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முடங்கி போன ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு காரணம் இந்த உலகம், இந்த உலகத்திற்கு உண்டானவைகள், இந்த உலகத்தில் தோன்றுவித்த அறிவு பெருத்து போன காரியங்களை கொண்டு இன்றைக்கு மனுஷன் ஆவிக்குரிய நிலைகளிலே என்ன செஞ்சிட்டான்? வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகிறான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, கையில் என்னது இருக்குது? மொபைல் ஃபோன் இருக்குது இல்லையா? இன்றைக்கி காலையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய படுக்கிற தலையணை அருகே எது தான் இருந்துச்சு? ஒரு காலத்தில் வேதாகமம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன தான் இருக்குது? செல்ஃபோன் தான் இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வாழ்க்கையில் ஆவிக்குரிய எல்லா காரியத்தையும் இழந்து போயிட்டோம். இன்றைக்கு ஜெப வாசிப்பு, வேத வாசிப்பு, ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியலை. ஆனால் இதில் இந்த செல்ஃபோனில் அதை நிறுத்துறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல? அதை ஆன் பண்ணோம்னா சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஆஃப் பண்ண மனசே கிடையாது. சில ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனு அதை தடவை பார்த்தோன்னா அந்த கிளவி இந்த சுண்ணாம்பு, இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடகிற மாதிரி உட்காந்து தடவிட்டு இருக்கான். அது தடவி கடைசி என்ன சரி, ரேஷன் கடையில் போயிட்டு கைரேகை வச்சோம்னா அவன் கைரேகை விழுக மாட்டேங்குது. ஏன்னா இங்கே தடவி என்ன செஞ்சுருக்கான்? 3 டிஸ்பிளே போட்டு உடைச்சா மாறினாலும் மாற்றிக்கிட்டு இருக்கானே வெளியே. ஒரு நாள் வேதாகமத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யலை? மனசு வரலை. இன்றைக்கி கெட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி தேஞ்சு போச்சு. இன்றைக்கி வாழ்க்கையே தேயிற நிலைமையில் இன்றைக்கி மாறிட்டாங்க. ஏன்னா முடக்கம், ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போய் கிடக்கிறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய நிலையில் நம்ம எழுந்திருக்க வேண்டுமானால், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இன்றைக்கு முடங்கி போயிருப்பதற்கு காரணமே இன்றைக்கு உலகத்தாலே, உலகத்தினுடைய கரைகளாலே முடங்கி போயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எழுந்திருக்கணும். அன்றைக்கு அந்த பெதஸ்தா குலத்தினுடைய மண்டபங்களில் இருந்த அந்த முடக்கம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்குள்ளே இருக்குது. இந்த முடக்கங்கள்லாம் மாறணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், இந்த கடைசி காலத்தில் நாம் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் சத்துரு நம்மை அடிமட்டமாக என்ன செஞ்சிருவான்? தகர்த்து எறிந்து போடுவான். இன்னைக்கு நம்ம எந்திரிக்கலைனா, ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே அநேகர் வஞ்சிக்கப்படுகிற காலங்கள், இன்றைக்கு அநேகரை முடமாக்குகிற ஒரு காலம், ஆவிக்குரிய நிலையில் வீழ்த்தி தள்ளுகிற சத்ருவாகிய சாத்தானுடைய சதிகள் நடக்கக்கூடிய அந்த நாட்களிலே ஒரு நாள் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? முடங்கி போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய சபையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நாம் கடந்த நாட்களிலே தவறி போன முடமாய் கிடக்கிற இந்த நாட்களிலே நாம் முடங்கி போகக்கூடிய காரியங்களுக்கு காரணமாயிருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வேத வாசிப்பு, ஆவிக்குரிய உற்சாகம், இதெல்லாம் ஒரு விசை கூட நாம் புதுப்பிப்போம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அல்லது மகிமையான காரியங்கள், வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாய், அல்லது தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய குடும்பத்தில் நிலை நிற்கும்படியாய், நம்முடைய சபையில் நிலை நிற்கும்படியாய் நம்மை நாமே தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய முடக்கத்தை மாற்றுங்க. நான் முடங்கி போய் ஒரு சபையிலே சப்பானியாக இருக்கக்கூடாது. அநேக காலங்களுக்கு முன்பதாக நாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணது, சபையில் எழுந்து பிரகாசித்தது, சபையில் எழுந்து ஆண்டவருக்காக நின்ற நாட்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது, தேஞ்சு போயிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல முடக்கம்,
ஏதோ ஒரு இடத்துல முடக்கம். இன்றைக்கு ஐக்கியத்திலே முடக்கம், பரிசுத்தத்திலே முடக்கம், அன்பிலே முடக்கம், இன்றைக்கு அந்யோன்யத்திலே முடக்கம், இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளே முடக்கம். இதெல்லாம் காரணம் நம்மை தேவனுக்காய் எழுந்திருக்க முடியாமல் நம்மளை ஒரு இருளான நிலையிலே தள்ளி அமிழ்த்துகிற ஒரு சூழ்நிலை தான் முடக்கம் என்பது. இந்த முடங்கி போன ஒரு நிலையை பார்க்கும்போது நம்ம எதையுமே சுயமாய் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, முடங்கி போன ஒரு நிலை. இன்றைக்கு அநேக வேளைகளை நாம் முடங்கி இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த முடக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்மை கரம் பிடித்து எழுப்புகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை. அடுத்து மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோம்பின உருப்படையவர்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் என்னது, சரீரப்பிரகாரமான அவயவங்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்குது? நல்லா தான் இருக்குது. ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு கரங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளும் இந்த சோம்பின உருப்புடையவர்கள் போல இருக்கிறோம். எப்படி? ஆராதனை நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? கை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகளுக்கு கை வருதா? கை இருக்குது, ஆனால் கை என்ன செய்ய மாட்டுக்கு? நீள மாட்டுக்கு, சூம்பி போய் இருக்குது. இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் அநேக விசுவாசிகளினுடைய கைகள் கை பாயிருக்கு, ஆனால் அது சூம்பி போயிருக்கு. ஆவிக்குரிய நிலையில் எழுந்திருக்கிறத, அது கரம் நீட்டுகிறதுல, ஐக்கியம் பாராட்டுகிறதுல இன்றைக்கும் நம்முடைய கரங்கள் சூம்பி போன இருக்கு. இன்றைக்கு ஏதாகிலும் ஒருவருடைய கதறல் சத்தம், விசுவாசிகளுடைய அல்லது ஒரு ஏழையினுடைய சத்தத்துக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்யறதில்ல? செவி கொடுக்கறதில்ல. சத்தம் கேட்குது, ஆனாலும் நம்ம கேட்காதவங்க மாதிரியே நம்ம என்ன செய்யறது? போகிறது. அவர் தேவை உள்ளவருங்கிறது நமக்கு தெரியுது, ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் போகுது. இதெல்லாம் என்ன தெரியுமா? காது இருந்தும் காது எப்படி ஆயிடுச்சு? சூம்பி போயிடுச்சு. இன்றைக்கு அநேக வேலைகளில் இன்றைக்கி தேவனுக்காக கொடுக்கறதுக்கும் என்ன இதில்லை, கரம் என்ன செய்கிறதில்ல? நீள்றதில்ல. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு. ஆனால் உலக பிரகாரமான எல்லா காரியத்திற்கும் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா காரியங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தாராளமான கரமாக இருக்கிறது. அந்த கரமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த கரம் என்ன செஞ்சது? பாக்கெட்டுக்குள்ளே போயிடுது. காணிக்க போடணும்னா நம்ம என்ன செய்கிறோம்? சில ஆட்கள் எல்லாம் பாக்கெட்டுக்குள்ளேயே தடையே எடுத்து 10 ரூபா எடுக்கிறாங்க. ஏன்னா தேவனுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளு. அதைத்தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன். அதாவது ஒருத்தர் காணிக்க பையில் கிழிஞ்ச நோட்டை என்ன செஞ்சுருக்கான்? போட்டிருக்கிறான். இது பேங்கில் கடையில் எல்லாமே என்ன செய்ய மாட்டான்? வாங்க மாட்டேன், தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவன் மனசில் என்ன நினச்சிருக்கிறான்? அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம், யாரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அதனால் கிழிஞ்ச பணத்தை எங்கே போட்டுருவோம்? அவற்றையே போட்டுருவோம். எவ்வளவு கேவலமா! அவர் ரிசர்வ் வங்கியாக நடத்துகிறாரு, மறுபடியும் ஒட்டி அதை சரி பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம கரங்கள் என்ன செய்யறதில்ல, மனசெல்லாம் இன்றைக்கி சூம்பி போய் இருக்குது, இன்றைக்கி ஊனமாக இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கறதுக்கு. அப்படித்தான் ஒருத்தர் காணிக்கை போட்டுக்கிட்டு வரும்போது காணிக்கை என்ன செஞ்சிட்டாரு? தவறுதலாக என்ன செஞ்சிட்டாரு? அதிகமான பணத்தை போட்டு விட்டார். ஆனால் இவர் எடுத்து வச்சது 10 ரூபா, ஆனால் போட்டது கறி வாங்க வச்சுருந்த காசு. இவர் பாட்டு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கும்போது காணிக்கையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிறவர் கேட்காரு, என்ன பிரதர் இன்னும் அந்த 10 ரூபாயும் போட போகிறீங்களா அப்படின்னா, ஆட போப்பா அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இதை போடுறதுக்கு தான் வச்சுருந்தேன், தெரியாதனமாக 100 ரூபாயை உள்ளே போட்டு அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படிங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி சூம்பின உருப்புடையவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய திருச்சபை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை உடையதாய் தெய்வம் மாற்றி வைத்திருக்கிறார் சபையில். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த இரக்கத்தினால தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாமே சோதித்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நான் குருடாக இருக்கிறேனா? என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் நான் ஏதோ ஒரு விதத்தில் முடமாக இருக்கிறேனா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இப்பொழுதும் நான் சூம்பின உருப்படையவனாக இருக்கிறேனா? இன்றைக்கு ஊழியத்திற்காக நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? இன்றைக்கு ஏழைகளுக்காக நான் எவ்வளவு கொடுக்குறேன்? இன்றைக்கு ஊழியத்திற்காக நான் எவ்வளவு தூரம் நாள் நடக்கிறேனா?
அல்லது ஊழியத்திற்காக என்னுடைய கரங்களை கொடுக்கிறேனா, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேனா, அநேக வேலைகளில் நம்ம பின்வாங்குகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு விதையில் நம்முடைய சரீரம் சூம்பி போயிருக்குது. வெறுமையான ஒரு வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நபர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை அல்ல. நாம் நித்தியத்திற்கு ஏதுவாக அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஏதோ சரீர பிரகாரமான சுகத்திற்காக அந்த பெதஸ்தா குளத்தில் கூடியிருந்த அந்த மக்களைப் போல அல்ல. நாம் நித்திய காலமாய் வாழ்வதற்கு, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாய் தெய்வம் நம்மை சபையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய சபைக்குள்ளே குருட்டுத்தன்மையும் ஊனும் சப்பானிகளுமாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால், தெய்வத்தினுடைய கிருபையை, இரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அநேக வித்தியாசஸ்தர்கள் இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நேரம் முடிய போது, அதனால் நான் சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பெதஸ்தா குளத்தில் கிட்டத்தட்ட 38 வருஷம், அதுதான் அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 38 வருஷமாக ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? இந்த சபைக்கு, அந்த குளத்துக்குள்ளே இருக்கிறான். இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். கொஞ்சம் 1-2 வருஷம் கிடையாது. என்னைய பொறுத்தளவில் நான் பார்த்தேன்னு சொன்னால், பெதஸ்தா குளத்திலேயே இவன் தான் யார்? சீனியர் சிட்டிசன் சொல்லலாம். ஏன்னா இவன் தான் யார்? இருக்கிறது எல்லாத்துலேயும் மேன்மை, அதாவது ஃபஸ்ட்டு வந்த ஆளாக இருந்திருக்கணும். ஏன்னா வந்தவன் பூரா என்ன செஞ்சுருப்பான்? போயிருப்பான். சூப்பர் சீனியராக அங்கே இருக்கிறான். 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான். எதற்காக? ஒரு விடுதலைக்காக. ஒரு விடுதலைக்காக. எப்படி ஆகிலும் இந்த சுகத்தை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நான் இப்படி முடங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும், எனக்கும் ஒரு மனிதனைப் போல நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் அங்கே போனான். இந்த 38 வருஷம் படுத்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி ஒன்று தான் இருந்துச்சே தவிர வெற்றியே என்ன இல்லை, கிடையவே கிடையாது. 1-2 வருஷமாக நம்ம பிரயாசப்பட்டு ஒரு 5-6 வருஷம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த பிரயாசங்களுக்கு அடுத்து நம்முடைய மனசை என்ன செஞ்சிரும்? வெறுத்து போயிடும். இனிமேல் என்ன செய்ய? இவ்வளவு காலம் இருந்துட்டோம், இவ்வளவு வேதனைகளை சகிச்சாச்சு, இனி நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடையவே கிடையாது. நம்ம என்ன செய்கிறேன்? எல்லாரையும் பார்க்குறேன், அவங்க எல்லாம் சுகமாயிட்டு போகிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை விரக்தி அடைந்த ஒரு வாழ்க்கையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 38 வருஷம் எனக்கு பிடிச்ச ஒன்று என்ன தெரியுமா? அவன் அந்த குளத்தை விட்டு என்ன செய்யலை? போகலை. குளத்தை விட்டு அவன் என்ன செய்யலை? போகலை. 38 வருஷமாக குளத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். இன்றைக்கி நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று நடக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு சபைக்கு போயிடுவான். இங்கே நடக்கலை அப்படின்னா இன்னொரு சபைக்கு, அங்கே நடக்கலைன்னா இப்படியே சபைக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, சபை விட்டு சபை மாறிக்கிட்டே இருப்பான், பரலோகம் வரவே மாட்டான். இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம சபையவே என்ன செஞ்சிடறோம்? மாற்றிடுறோம். ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 38 வருஷம் அங்கே தான் கிடந்தோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்ட நாட்களானாலும் சரி, எவ்வளவு காலங்களானாலும் சரி, அது ஒரு நாள் வந்தே தீரும். நம்மை அழைத்த தெய்வம் என்ன செய்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை காலங்கள் நீடிக்கலாம், நமக்கு வருஷங்கள் நீடிக்கலாம், ஆனால் வாழ்க்கை முற்றிலுமாய் அழிக்கப்படுவதற்கல்ல, அது காப்பாற்றப்படுவதற்கு அல்லது அது உயர்த்தப்படுவதற்கு, மேன்மையாய் நிறுத்தப்படுவதற்கே தெய்வம் நம்மை சபைக்குள்ளே வச்சிருக்கிறாரே தவிர, காலங்கள் மாறுது, வருஷங்கள் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கவலை கொள்ளவே கூடாது. என்றைக்கா இருந்தாலும் தெய்வம் நமக்கு துணை செய்வார். நம்முடைய காரியங்களை கவனிக்கிற ஒரு தெய்வம், விசாரிக்கிற தெய்வம். இந்த மனுஷன் 38 வருஷமாக இருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது குறிப்பு, காலங்களாய் முடங்கி போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை எழுப்புவார். ஒருவேளை இவ்வளவு நாட்கள் ஆச்சு, இவ்வளவு காலம் ஆச்சு, என்னுடைய குடும்பத்தில் இது நடக்கலை, என்னுடைய பிரச்சனைகளில் இவ்வளோ வருஷம் ஆகி அது தீரலை அப்படின்னு சொல்லி, என்னுடைய சபையில் இவ்வளோ பிரச்சனைகளாச்சு தீரலை அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கலாம், இவ்வளவு நாளாச்சே அப்படின்னு சொல்லி.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வருவார். ஒரு நாள் எழுப்புவதற்கு, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் வருவார். இந்த 38 வருஷம் படுத்திருந்த இந்த நபரை பார்க்க இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனுஷனுக்காக வேண்டி எங்கே வந்தாராம்? பெதஸ்தா குளத்துக்குள்ளே வந்தார். நல்லா வாசித்து பாருங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. ஏற்கனவே இவன் படுத்திருந்த படுக்கையை பார்த்தா ஒரு வாரம் நம்ம ஒரு இடத்துல படுத்த படுக்கை ஆயிட்டோம்னா அந்த இடத்துல என்ன செய்யும்? தேவையில்லாததெல்லாம் வந்து சேர்ந்துடும். நம்மளை பார்க்கும்போதே ஒரு அவலட்சணமான நிலைக்கு வந்துடுவோம். ஆனால் அத்தனை 1-2 நாட்கள்லேயே ஒரு மனுஷனுடைய நிலை மாறுமானால் 38 வருஷம் படுத்த படுக்கையாக கிடக்கிற மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவனுடைய நிலையை பாருங்க. ஆனால் அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன். எது காட்டுது? அவனுடைய சரீர அமைப்பு, அவனுடைய முக ரூபம், அவனுடைய சடைகள் வளர்ந்து கிடக்கிறது, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் எதை காட்டுதுன்னா இவன் ஒரு வெகு காலம் வியாதியஸ்தன். இன்னைக்கும் நம்ம சபைக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? அநேக வேலைகளில் ரட்சிக்கப்பட்டு வந்ததோடு சரி, அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கரைகளும் சேர்ந்து நம்ம என்ன செஞ்சு தேவனுடைய பார்வையில் அழுக்கு பிடிச்ச ஒரு நாள். இன்னைக்கு அநேக வேலைகளில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால தான் தேவனுடைய இரக்கம் எப்படி போயிட்டுருக்கு? தள்ளி 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 போய்கிட்டு இருக்கு, வருஷங்களாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அதை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாய் நாம் மாறணும்னு சொன்னார். தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற நாம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஒருவேளை நான் சிந்திச்சு பார்த்தேன், 38 வருஷம் என்ன எங்கே ஆயிடுச்சு? பெதஸ்தா குளத்தில் இருந்தாச்சு. 38 வருஷம் இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 38 வருஷம் பலவீனமாக தான் இருந்திருக்கானே தவிர அவன் சாவலை, செத்து போகலை. 38 வருஷம் உயிரோட தான் இருந்திருக்கிறான். 38 வருஷம் சரீர பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அது அவனை என்ன செய்யலை? கொல்லலை. இதுக்கு பதில் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு. எங்கே? பெதஸ்தா குளத்தில் நல்ல சாப்பாடு. சரீர பிரகாரமாக போகிற வரவன் எல்லாவனும் என்ன செஞ்சுருக்கான்? சாப்பாடை கொடுத்துருக்குறான். இவன் சாப்பிட தூங்க அப்படியே அங்கே கிடந்திருக்கான். ஒருவேளை இவன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம், எப்படி வாழ்க்கையில் 38 வருஷம் இப்படியே சாப்பிட்டே போயாச்சு, இப்படியே இருந்தாச்சு. இப்போ நமக்கு தெரியும், அவர் வருவார், இவர் வருவார், இது கொண்டு வருவார், இந்த சாப்பாடு கொண்டு வருவார்னு நமக்கு தெரியும். 5 நாள் 6 நாள் 7 நாளைக்கு நமக்கு என்னது இருக்குது? ஆட்கள் வர்றவன் நம்மளை பார்த்த நிலைமையை பார்த்து சாப்பாடு போட்டு போயிடுறான். இதை சாப்பிட்டு நம்ம சாகாமல் இருக்கிறோம். இது போதும். இனி ஒரு வேளை இதிலிருந்து குளத்துக்குள்ளே இறங்கி சுகமாயிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? போய் சாப்பாட்டுக்கு வேலை பார்க்கணும். 38 வருஷம் இருந்தாச்சு, இனி இங்கேயே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு வேலை நினைக்கக்கூடாது. நினச்சிருவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டா சொன்னாரான்னு தெரியலை. நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்போ அடுத்து அவன் அந்த மனுஷன் பதில் சொல்கிறான், ஆண்டவரே, அங்கே பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்ன செய்கிறான்? குளத்தில் இறங்கிறான். அப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டதுக்கு பதில் ஆமா இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அங்கே சொல்லுகிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். நான் என் 38 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? கடின உழைத்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக? என் விடுதலைக்காக, என்னுடைய சுகத்துக்காக. நான் அநேக வேலைகளில் குளத்து வாசல் வரைக்கும் போயிட்டுறேன். ஆனால் தூதன் வந்து கலக்கும்போது வேற ஒருத்தன் என்ன செஞ்சிடறான்? அந்த சுகத்தை வாங்கி போடுறான். நான் என்ன செய்கிறேன்? தோல்வியோடு வந்து துக்கத்தோடு வந்து என்னுடைய படுக்கையில் கிடக்கிறேன். அநேக வேலைகளை என்னால் முடிஞ்ச அளவு உருண்டு போய் பார்க்குறேன், முடியலை. வேறு ஒருவன் முந்திக் கொள்கிறான் என்று சொல். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாருமே கண்டுகொள்ளலை அவனை. ஒருத்தர் கூட அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாரும் நம்மளை கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆவிக்குரிய நிலையிலே நம்மை காண்கின்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் வேதனைகளையும் கண்டுகொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நம்மை கண்ணார கவனிக்கிறவரும் நம்மை காண்கின்ற தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறதுனாலே நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிறார். நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய பிரயாசங்களை அறிகிறார். இந்த மனுஷனுடைய
ஏக்கம், என்னை யாரும் கண்டுகொள்ளலையே என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கடின பிரயாசப்பட்டான். கடினமான பிரயாசம். 38 வருஷமாக அவன் சோர்ந்து போகலை. எப்படியாகிலும் எனக்கு ஒரு விடுதலை என்ன செய்யும், கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. அதுதான் அந்த 38 வருஷத்தினுடைய அந்த நம்பிக்கையின் அந்த கடின பிரயாசம்தான் குளத்தில் தூதன் கொண்டு போய் தண்ணீர் அல்ல, அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த மனுஷன்கிட்ட வந்தார். இந்த ஒரு மனிதனுக்காக அந்த குளத்தை தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதுதான் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதுவரைக்கும் நீ என்ன செய்ய முடியல, ஒன்னையால் ஒன்றும் செய்ய முடியல, உனக்கு யாரும் ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்போ நான் கொடுக்குறேன் உனக்கு சுகம். நீ உன் படுக்கையவே எடுத்துக்கொள்ளக்கூடிய பலனை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். உன் படுக்கையை நீயே எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிரு, போயிரு. இனி பெதஸ்தா குளத்தில் இப்படிப்பட்ட ஒரு படுக்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட காலங்களாய் காத்திருக்கிற அல்லது மிக மோசமான நிலையில் படுக்கக்கூடிய ஒரு படுக்கை இந்த பெதஸ்தா குளத்தில் இனி ஒரு நாள் இருக்கக்கூடாது. இந்த படுக்கையவே தூக்கிட்டு என்ன செஞ்சிரு, போயிருன்னு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம், நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம், இரக்கமுள்ள ஒரு தெய்வம். இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்மை கண்ணார கண்டு கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை, உறவினர்கள் கண்டுகொள்ளவில்லை, என்னுடைய உற்றார் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் காண்கின்றார், உங்களை கவனிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்கள் அருகில் வருகிறார். உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அந்த தெய்வம் தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த தெய்வம் இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. சபைக்கு வருகிறத நீங்கள் ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுறதை ஒரு நாள் விட்டுறாதீங்க. இந்த மனுஷன் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் என்ன செய்கிறான், எப்படியாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய குருடு அல்லது ஆவிக்குரிய சப்பானிகள் அல்லது ஆவிக்குரிய நிலையில சோம்பின உருப்படையவர்களாக இருந்தால் நம்முடைய பிரயாசத்தை நாம் மறுபடி புதுப்பித்துக் கொள்வோம். நம்முடைய பிரயாசம், கடின பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் கடினமாகட்டும், நம்முடைய வேத வாசிப்பு கடின பிரயாசப்பட்டு நாம் வேதத்தை வாசிப்போம். காலங்கள் ஒருவேளை தடுக்கலாம், இந்த நாட்கள் ஒருவேளை தடுக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருவேளை முடக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாற வேண்டுமானால் தேவனுக்காக நாம் கடின பிரயாசப்படுகிற ஒரு காலம்தான் இந்த காலம். ஆகவே நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, அல்லது நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வழியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய கடின பிரயாசத்தின் அந்த பாதையை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது பயங்கர கஷ்டம்தான், பாடுகள் தான். இன்றைக்கு நேரம் இல்லை, ஆனால் ஜெபிக்கணும். இன்றைக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கணும். இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் போகணும். இதுதாங்க கடின பிரயாசம். இன்றைக்கு கடின பிரயாசத்தின் மத்தியிலே கர்த்தரை நாம் கண்டுகொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவ இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்ட கூட்டங்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபை ஊழியர் அவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாசிகள் யாவருக்கும் மறுபடியுமாக என்னுடைய உள்ளம் நிறைந்த நன்றியை உங்களிடத்தில் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.